கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலே கிறிஸ்தவத்திலே அடிப்படையாக விளங்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலில் சத்தியம் என்றால் என்ன? நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த பைபிளும் சத்திய வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் வேதத்திலே யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக பதிலளிக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலில் இயேசு கிறிஸ்து யார்? அவர் பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலே விழுந்து மரணம் நேரிடுகிறது. ஆகவே இந்த மரணத்திற்கு ஈடுபலி செலுத்தும் வகையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார். அவர் நமக்காக மரித்தார் என்பது சத்தியம். அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்பதும் சத்தியம். ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக பூமிக்கு வந்தவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் யோவான் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம், யோவான் அதிகாரம் 5:37, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக பதிலளிக்கிறார். கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக பதிலளிக்கிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்து யார்? அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய துவக்கம் எது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரம்பம் எது என்று நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்போமானால், மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்ததுதான் அவருடைய துவக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய துவக்கத்தை குறித்து வேதாந்தத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். அது மாத்திரமல்லாமல் 58வது வசனத்திலே, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆபிரகாமின் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே ஆபிரகாம் யார்? இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது, யூதர்கள் இயேசுவை நோக்கி, உமக்கு 50 வயசு கூட இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ எப்படி ஆபிரகாமை பார்த்தாய் என்று அவர்கள் கோபப்பட்டு கல்களை எடுத்து அடிக்க முன்வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே எப்பொழுது ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து பார்த்தார் என்றால், நீங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலே இந்த சம்பவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பழைய பாட்டிலே சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் யார்? ஆபிரகாமுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. அவர் மிகுந்த பணக்காரர். ஆனால் அவர் தேவனை விசுவாசித்தார்.
அவருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆபிரகாமை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கிறார். இப்படியாக 75 வயதிலே ஆபிரகாம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். சில ஆண்டுகள், சில நாட்கள் கடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் அதிகாரம் 18 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேவின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று எழுதப்பட்டுள்ளது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்காக ஒரு நற்செய்திக்காக 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்தித்ததாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 புருஷர்கள் என்றால் 3 மனிதர்கள், 3 தேவ தூதர்கள் என்று அர்த்தம். 3 தேவ தூதர்கள் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் எப்படி சொல்லியிருக்கணும்? ஆண்டவன் மார்களே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவரே என்று சொல்கிறார். ஆண்டவரே அப்படி என்றால் 3 புருஷரில் ஒருவர் யார்? 3 புருஷரில் 3 மனிதர்களில் ஒருவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே ஆபிரகாமின் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து சொல்லும் பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்த வந்தவர். கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்த்தார் என்று வேதத்திலே வாசிக்க கேட்டோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பிதாவாக இருந்தாரா அல்லது பிதாவின் வார்த்தையாக இருந்தாரா? அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் பிதாவாக இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்த்திருக்கிறார், ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவாக அவர் இருக்கவில்லை, பிதாவின் வார்த்தையாக அவர் செயல்பட்டார் என்று இந்த இடத்திலே நமக்கு தெரிய வருகிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்து யார்? நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். எப்படி அறிக்கை பண்ண வேண்டும் என்றால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை நாம் கடவுள் என்று அறிக்கை பண்ணக்கூடாது, கடவுளுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த பைபிளும் எழுதப்பட்ட நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வாசிப்பீர்களானால் யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனம், யோவான் அதிகாரம் 20 வசனம் 31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பைபிளும் எழுதப்பட்ட நோக்கமே இயேசு கிறிஸ்துவை நாம் கடவுளுடைய குமாரன் என்று நாம் அறிக்கை பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று சொன்னாரே, அந்த கடவுள் யார்? அந்த கடவுள் யார்? ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுளை குறித்து சொல்லும் பொழுது அவரை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று சொன்னாரே, அந்த கடவுள் யார்? அந்த கடவுளை குறித்து
அடுத்தடுத்த வீடியோ பதிவீட்டின் மூலம் நாம் பார்க்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.